ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்த மாதிரி எப்படி இருந்தாலும் மீனா வந்து அந்த மலேசியா மாமாவை பார்க்க மாட்டாங்க, வேறு ஏதாவது ஒரு கதையை சொல்லி நம்மளை ஏமாற்றிடுவாங்கன்னு தான் நினச்சோம். அதே மாதிரி இன்றைக்கி அந்த மலேசியா மாமா பார்த்தா முகத்தில் துண்டை போட்டு கட்டிக்கிட்டாரு, அப்படியே ஒரு மாதிரி கறியை கத்தி கொடுத்துட்டாங்க. இவங்க வந்து பிரியாணிலாம் சமைக்கிறாங்க அப்படிங்கும்போது அப்போ எதுவும் பிரச்சனை அங்கே நடக்கலை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். நாளைக்கான அதாவது அடுத்து வர எபிசோட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ மனோஜும் விஜயாவும் அவங்களாம் போயிட்டு அந்த பரிகாரம் செய்கிறத வந்து இப்போ செம்ம காமெடியாக தான் நமக்கு ப்ரொமோவை காட்ட போகிறாங்க. அதே நேரத்தில் இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களால சாப்பிட முடியலையேன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஒருவேளை தெரியாமல் திருட்டுத்தனமாக வந்து சாப்பிட்ருவாங்களோ, அப்படிப்பட்ட ஒரு ஃபன் கலாட்டாக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா இப்போ முத்து, மீனா, இந்த பக்கத்து ரவி, சுருதி எல்லாரும் சேர்ந்து நிறைய பிரியாணி சமைச்சு அந்த மூடியை திறந்துமே பயங்கரமாக வாசம் அடிக்குது. அந்த வாசம் வீட்டுக்குள்ளார அடிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இங்கே விஜயா, மனோஜ், அதே நேரத்தில் ரோஹிணி இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்போ தான் ரோஹிணி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க, நல்ல வேலை அந்த ஜோசியர் வந்து கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது, என்னை நீ சொல்லாமல் உங்கள் அம்மாவை சொன்னது நல்லதாச்சு அப்படின்னு சொல்கிறது காரணம் என்னென்னா, நான் இப்போ பிரியாணி சாப்பிட்லாம், நீங்கள் 2 பேரும் பார்த்தோம்னா அந்த பரிகாரம் செய்கிறதுக்காக விரதம் இருக்கிறீங்க, அதனால் நீங்கள் சாப்பிட முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் ரோஹிணி வந்து எல்லாத்தையும் வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வாசம் அடிக்கிறத பார்த்து மனோஜும் விஜயாவும் வந்து அப்படியே சாப்பிட முடியலையே அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கான எபிசோடில் லாஸ்ட்டில் காட்டின அந்த ப்ரொமோவில். சரி, இப்போ கதைக்கு வருவோம். அடுத்து என்ன ட்விஸ்ட் அடித்து ஸ்டோரியை மூவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி சிறகடிக்க ஆசை சீரியலை பொறுத்த வரைக்கும் நிறையா கதை கசன்னு இருக்கிறதுனால எந்த கதையை ஹைலைட் பண்ணி கொண்டு போவாங்க அடுத்த வாரத்துக்கான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை அப்படின்னு சொல்லி நம்மளால் கரெக்டாகவே கெஸ் பண்ண முடியாது. அப்பப்போ பார்த்தா டக்குன்னு ட்ராக்கை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வழியாக பார்த்தோம்னா அடுத்த வாரத்துக்கான எபிசோட் எல்லாமே ஸ்டார்டிங்கே பார்த்தா கொஞ்சம் காமெடியாக தான் கொண்டு போவாங்க, சீரியஸாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. இடையில வேணால் பார்த்தோம் அப்படின்னா முத்து, மீனாவும் 2 பேரும் இந்த பிரியாணிலாம் சமைக்கிறாங்கல்ல, இந்த சாப்பாடை கொண்டு போய் அந்த தாத்தா பாட்டிக்கு கொடுக்கறதுக்கு போகலாம். அப்படி போகும்போது அந்த ஃபோனை பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. இதுக்கடையில் வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு மீனா போகிறதுல வந்து ஆர்டர் இன்னும் நிறையா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. இது மட்டும் இல்லாமல் மீனாவை ஃபாலோ பண்ணி முத்துவோட ஃப்ரெண்டோட தம்பி வந்துக்கிட்டு இருக்காங்களே, அந்த விஷயமும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. இப்படி நிறைய கதை அடுத்த வாரத்துக்கான கதை கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ப்ரோமோ வருது, எப்படி அடுத்த ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.